திருச்சி அருகே ஊராட்சி மன்ற அலுவலக மின் தேவைகளுக்காக புனித வளனார் கல்லூரியின் மூலம் காற்றாலை மின்சாரம் பயன்பாடு துவக்க விழா. திருச்சி மாவட்டம் மணிகண்டன் ஊராட்சி ஒன்றியம் நாகமங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு திருச்சி ஜோசப் கல்லூரியின் செப்பர்டு விரிவாக்கத்துறை மற்றும் புது தில்லி மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் சார்பில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கும் காற்றாலை இயந்திரத்தை புனித வளனார் கல்லூரியில் தலைவர் அருட்தந்தை பவுல்ராஜ் மெக்கில் துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் புனித வளனார் கல்லூரியில் செப்பர்டு விரிவாக்கத்துறை இயக்குநர் முனைவர் சகாயராஜ், நாகமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளைச்சாமி, புனித வளனார் கல்லூரி முதுநிலை ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன், இயற்பியல் பேராசிரியர் அலெக்சாண்டர், விரிவாக்கத்துறையின் ஒருங்கிணைப்பாளர் ஜெய்சீலன், முதுநிலை ஒருங்கிணைப்பாளர் லெனின் மற்றும் யசோதை, ஜோசப் கிறிஸ்துராஜ் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த காற்றாலை இயந்திரத்தின் மூலம் ஊராட்சி மன்ற அலுவலக மின் பயன்பாட்டிற்காக 1 கிலோவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8 டியூப் லைட்டுகள் மற்றும் 4 மின்விசிறிகள் இதனை கொண்டு இயக்கலாம். கல்லூரி சார்பாக திருச்சி சமூக நீதியை பற்றி உரக்க பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் நீதியும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தூய வளனார் கல்லூரி இந்த கிராமத்தோடு இணைந்து இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது என்பதை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஷெப்பர்டையும் இந்த கிராமத்தையும் நான் வாழ்த்துகின்றேன். சுற்றுச்சூழல் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சக்தியை உருவாக்குவது என்பது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது. மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த திட்டத்தோடு இணைந்து நாம் செய்யக்கூடிய இந்த செயல்பாடு இந்த கிராமத்திற்கும் இந்த கிராமத்தை சார்ந்த மக்களுக்கும் உதவியாக இருக்கும் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை. எனவே நான் குழுமத்தோடு சேர்ந்து இந்த கிராமத்தையும் வாழ்த்தி இன்னும் பல செயல்கள் இந்த கிராமத்திலே நிகழ வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். புனித வளனார் கல்லூரி திருச்சி அங்கு இருக்கின்ற ஷெப்பர்ட் அமைப்பு எடுத்திருக்கின்ற இந்த சிறப்பான முயற்சியை இறைவன் இந்நாள் வரை ஆசீர்வதித்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன். மத்திய அரசினுடைய UBA அந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பட்ட இந்த திட்டத்தை இந்த நாகமங்கலம் என்ற பஞ்சாயத்தில் ஊரில் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்த இந்த பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சிறப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த திட்டத்தின்படி இது இயற்கையாக மின்சாரம் தயாரிக்கின்ற இந்த திட்டம். இந்த திட்டத்தில் நாம் இயற்கையை பாதுகாக்கின்றோம். இயற்கையில் இருக்கின்ற அந்த எரிசக்தியை நாம் எடுத்து நமக்கு பயன்படுத்துகின்றோம். இதனால் இந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தில் நிச்சயமாக மின் கட்டணம் குறைக்கப்படும். இதில் இருக்கின்ற இந்த இயற்கையான எரிசக்தி இவர்களுக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்த பகுதியில் அதிகமாக காற்று உண்டு. எனவே தான் இந்த திட்டத்தை இங்கே நாங்கள் கொண்டு வந்தோம். அருமையாக காற்று அடிக்கின்றது. இந்த காற்றிலிருந்து கிடைக்கின்ற இந்த எரிபொருள் வழியாக, எரிசக்தி வழியாக இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் நிர்வாகத்தில் இவர்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மின்சாரம் இங்கே கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு முன்மாதிரியான ஒரு இடமாக நாங்கள் இதை வைத்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய இறுதி என்றில்லை. இது போன்று எல்லா கிராமங்களிலும், ஏன் இந்த கிராமத்திலும் இன்னும் கூட அதிகமாக இப்படிப்பட்ட இயற்கையான எரிசக்தி உற்பத்தியை பெருக்குகின்ற அளவில் திட்டங்களை இன்னும் அதிகமாக தீட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். காற்றாலை இது நமக்கு முதலாவது மட்டுமல்ல, இது 3வதாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே கல்லூரியில் நாம் அமைத்திருக்கின்றோம். அது அருமையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுபோல் இன்னொரு கிராமத்திலும் இது போல செய்திருக்கின்றோம். அங்கும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் இன்றைக்கு இந்த நாகமங்கலம் கிராமத்தில் இது நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்று இன்னும் அதிகமாக பல்வேறு முறையில் இந்த திட்டங்களை அமைப்பதற்கு நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருவோம். புனித தூய வளனார் கல்லூரியினுடைய சமூக பணித்துறை மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவரும் இணைந்து எனது நாகமங்கலம் ஊராட்சியில் காற்றாலை மின் உற்பத்தி
ஏற்பாடு செய்து இன்றைய தினம் திறப்பிழா கண்டுள்ளது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்னென்னா, எதிர்காலத்தில் எரிபொருள் கிடைக்காது, கரண்ட்டு உற்பத்தியும் சிரமமாக இருக்கும். இது மாதிரி காற்றாலை மின் உற்பத்தியினால் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத அளவில் கிடைக்கிறது. அதற்கு நாகமங்கலம் ஊராட்சியின் சார்பாக புனித வளனார் கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் சில திட்டங்களையும் எடுத்துள்ளார்கள். அருகிலுள்ள குளத்தை தூர்வாரி அதை கரைகளை பலப்படுத்தி அங்கு பொழுதுபோக்கிற்காக பூங்கா அமைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி திட்டங்களை நிறையா எங்கள் ஊராட்சியில் செய்கிறதுனால நாங்கள் தூய வளனார் கல்லூரிக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த பணி சிறக்க மென்மேலும் சிறப்பாக அமைய, அதாவது இந்த மின் உற்பத்தியானது இப்போ அவங்க கொண்டு வந்து வச்சதுலேருந்து 6.1 கிலோவாட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு மாத கரண்ட்டு பில்லு மட்டும் இந்த சமுதாய கூடம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இது ரெண்டுக்கு மட்டுமே 5250 ரூபா 2 மாதத்துக்கு ஒருக்கா. இனி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் டு 20 ஆண்டு காலம் இந்த விண்டு மில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2 மாதத்துக்கு ஒருக்க 5250 ரூபா எங்களுக்கு மிச்சம் பொழுது எவ்வளவோ மிச்சப்படுது. இந்த மாதிரி காரியங்களை செய்து கொடுத்த தூய வளனார் கல்லூரிக்கு ஊராட்சியின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கிராமங்களுடைய வளர்ச்சி தான் இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் இந்த உயர் கல்வி நிறுவனங்களில் இருந்தாலும் கூட நாம் கிராமத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் நாமெல்லாம் அங்கிருந்து வந்தவர்கள் தான். அந்த நோக்கிலே தான் இன்றைய தினத்திலே ஒரு காற்றாலை நிறுவுகின்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்தேறியிருக்கிறது. இந்த திட்டமானது உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசினுடைய உதவியோடும் இந்த கிராம மக்களுடைய ஒத்துழைப்போடும் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய பங்களிப்போடும் இந்த நிறுவுதல் நிகழ்ந்திருக்கிறது. அதில் நானும் ஒருவராக இருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நானும் கிராமத்திலிருந்து வந்தவன்தான். இந்த கிராமத்திற்கு என்ன தேவை என்பதெல்லாம் அறிந்திருக்கிறேன். என்னோடு இணைந்து குழுவாக இங்கே ஒரு பெரிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், இந்த கிராம நிர்வாக அமைப்பில் இருக்கிறவர்கள் அனைவருமே இணைந்து இந்த காற்றாலையை நிறுவியிருக்கிறோம். இதனால் வரக்கூடிய பலன் நிச்சயமாக இவர்களுக்கு உதவியாக இருக்கும். இது போன்ற பல திட்டங்களை இந்த உன்னத் பாரத் அபியான் என்கின்ற அந்த அமைப்போடு இணைந்து செய்வதிலே இந்த துறையானது ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்டானது நிச்சயமாக மேலும் பல பணிகளை செய்யும் என்பதிலே அதற்கு நானும் உறுதுணையாக இருக்க முடியும் என்கின்ற நிலையிலே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், மீனை கண்டான் கப்பலை படைத்தான் என்ற கூட்டிற்கிணங்க பறவைகள் எவ்வாறு காற்றின் வேகத்தை இயக்காற்றலாக மாற்றுகிறதோ அதை பார்த்த நமது முன்னோடிகள் இந்த காற்றை வைத்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று முதலாக விண்மிலை வடிவமைத்தார்கள். ஏன் இந்த விண்மில் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றால், ஒட்டுமொத்த உலகமும் மின் தட்டுப்பாட்டால் தடுமாறி கொண்டிருக்க இந்த வேளையில் தூய வளனார் கல்லூரி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த காற்றாலை ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த உலகமும் ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி பயணிக்கிற வேளையில் தூய வளனார் கல்லூரி உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் இந்த காற்றாலையை நாகமங்கலம் கிராம பஞ்சாயத்தில் அமைத்துள்ளது. இதிலிருந்து எவ்வளவு பவர் நம்மளுக்கு கிடைக்கும்? இங்கே வைத்துள்ள காற்றாலை 1 கிலோவாட், அதாவது 1000 வாட்ஸ், 1000 வாட்ஸ் என்று சொல்வார்கள். 1 மணி நேரத்திற்கு 1000 வாட்ஸ், அதாவது 1 யூனிட் பவர் கொடுக்கக்கூடிய காற்றாலை இங்கே நிறுவியுள்ளோம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டியூப் லைட் பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ்லேருந்து 40 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. எல்இடி பல்பு 9 வாட்ஸ் எடுத்துக்குது 1 மணி நேரம் எரியறதுக்கு. இந்த காற்றாலை 1 மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு தாராளமாக ஒரு 5 ஃபேன், 5 டியூப் லைட், ஒரு 5 எல்இடி பல்பை நம்ம இதிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரினியூவபிள் எனர்ஜி ஒரு முக்கியமான ஒன்று. இதற்கு எனது பங்களிப்பும் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதியை